வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம். இன்றைய நாள் மறக்காது. ஏனென்றால் நீங்கள் நினைப்பீங்கள் சுமந்திரனை பற்றி வீடியோ போட போகிறேன், நல்லது சுமந்திரன் தொடர்பாக இன்றைய நாள் மறக்காதுன்னு ஒரு எப்படிப்பட்ட ஒரு நாளை ஒரு வாழ்க்கையில் எங்களுடைய இனத்தை கேவலப்படுத்துகிற ஒரு நாளாக சுமந்திரன் மாற்றி இருக்கிறார்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது பிறகு சொல்லுங்கள் நான் சொல்கிறது சரியா இல்லையாண்டு. இப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாள் மற்றது இன்றைய வரலாறுகளை சற்று நான் பார்த்துட்டு அது பிறகு நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறதுல அர்த்தங்கள் இருக்காண்டு. இன்றைய தினம் நான் பிறந்தது 1986ஆம் ஆண்டு. இன்றைய தினம் 18ஆம் திகதி 8ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு. நான் பிறந்ததுக்கு ஒரு வருடத்துக்கு முதல் இன்றைய ஒரு மிகப்பெரிய ஒரு நாள் எங்களுடைய வரலாற்றில். இந்த வரலாறுகளை எங்களுடைய இளம் பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதால தான் முக்கியமாக பொம்பளை பிள்ளைகள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு காணொளி. எங்களுடைய வரலாறுகள், நாங்கள் யார், எங்களுடைய வரலாறு என்ன, சேர சோழ பாண்டிய பல்லவ என்றெல்லாம் புத்தகங்களில் படித்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு பிறகு உண்மையான வரலாறுகளை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். ஆகவே உங்களுடைய அடுத்த பரம்பரைக்காக இந்த வீடியோ இது என்னென்றால், இதுதான் முதலாக தமிழில் தேசிய தலைவர் என்ற கட்டுப்பாட்டில் நான் நினைக்கிறேன் உலகத்திலேயே ஒரு சிறந்த பெண்கள் படையணி உருவாகின நாள். அதாவது எங்களுடைய இயக்கத்தினுடைய பெண்கள் படையணி சரிதானே. அதாவது 1985ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 18ஆம் தேதி தான் எங்களுடைய பெண்கள் படையணி உருவாக்கப்பட்ட நாள். அதுவரைக்கும் பெண்கள் படையணி உருவாக்கப்படவில்லை. 85ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 18ஆம் தேதி இன்றைய தினம் என்றோ ஒரு நாள், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 28 ஆண்டுகளுக்கு முதல். சரியா எண்ணி பார்ப்போம். இல்லை 28 ஆண்டுகள் அல்ல, இதில் இவர்கள் இந்த பத்தியை எழுதியக்குள்ள 28 ஆண்டுகளாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக பார்க்குறேன் என்றால் இங்கால 15 இங்கால 25 என்றால் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னம் எங்களுடைய பெண்கள் படையணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒரு சின்ன கட்டுரை வேங்கை என்று சொல்லப்படுவதால் ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், கேட்டு பாருங்கள். இன்று விடுதலை புலிகளின் மகளிர் படையணி தொடங்கப்பட்டு சரியாக 28 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டன. 28 ஆண்டில் 40 ஆண்டுகள் கனகாலத்துக்கு முன்னம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது 85ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 18ஆம் தேதி 1985 ஆவணி 18இல் பெண் புலிகளின் முதலாவது பயிற்சி முகாம் அதிகாரப்பூர்வமாக கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. இன்றைய தினத்தில் தான் எங்களுடைய முதலாவது பயிற்சி முகாம் அதிகாரப்பூர்வமாக கொடியேற்றி தொடங்கி வைக்கப்பட்டது. அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள், நாங்கள் நினைப்பதற்கு இல்லை, நாங்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்பா சென்டர்கள்லையும் இந்த ஃபேஷியல் செய்கிற சென்டர்கள்லையும் இருக்கிறதில்லை எங்களோட வரலாறு என்ன என்பதை நான் வாசிக்கிறேன், கேளும்போம். அண்டையிலிருந்து இந்த வரைக்கும் கிட்டத்தட்ட 44,000 போராளிகள், அதுக்கு பிறகு ஒரு 15,000 60,000 போராளிகளை இழந்திருக்கிறது. எங்களுடைய இளைஞர்களை, அம்மாக்களுடைய அப்பாக்களுடைய பிள்ளைகளை இந்த சமூகம் இழந்திருக்கிறது. இளம் வயதிலே போய் போராடி எங்களுடைய இனத்துக்கு இதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சின்ன விடயம் அல்ல. இது நாங்கள் கனவுளையும் நினைக்காத விடயம். ஒரு இனம் இன்னொரு 40 ஆண்டுகள் ஆயுதம் தாங்கி 60,000 பேரை இழந்து இந்த உலகத்துல போராடும் என்றது. அது ஹமாஸா இருக்கலாம், எந்த போராட்ட குழுவாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானா இருக்கலாம், ஏன் எங்களுடைய JVP கூட ஒரு காலத்துல போராட்ட குழு. அவர்களுடைய பெண்கள் இருந்தார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் ஹிஸ்டரியை கலைக்க கூடாது. ஆனால் அவர்களால கூட ஒரு வருடத்துக்கு மேலே அரசாங்கத்துக்கு எதிராக சரியான முறையில் ஒழுங்கமட்டு வைக்கப்பட்ட முறையில் போராட்டத்தை செய்ய முடியல. நாங்கள் 40 ஆண்டுகளும் போராடிய ஒரு களம் கண்ட இனம். ஆகவே நாங்கள் பெருமைப்படுவோம். அதுல இப்ப கூட சாகாம, கண் தெரியாம, காது கேட்காம, கால் இல்லாம கையில இருக்கிற அக்கா மேரெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு காலத்துல நெஞ்சில தூக்கேலாத ஆயுதங்களை தூக்கி கொண்டு, இழுக்கேலாத ஆயுதங்களை இழுத்து கொண்டு, நீந்தேலாத கடற்கரைகளை நீந்தி கொண்டு, வெடிக்க இட முடியாத இடங்கள்ல வெடித்து துண்டுகளாகி போன வரலாறுகள் தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அடுத்த சந்ததி இந்த வீடியோவை சற்று நீங்கள் பார்க்க வேண்டும், பயிரோன் மணி எதிர்பார்க்கிறேன். முதலாக எங்கே என்றால் மன்னர் மண் சற்று பெருமிதம் கொள்ள வேண்டும் இந்த வசனங்களோடு. முதலாக மன்னாரினுடைய அடம்ப நிலையில்தான் சிங்கள இராணுவம் மீதான தாக்குதலோடு பெண்களின் தாக்குதல் வரலாறு தொடங்குகிறது. தாக்குதல் வரலாறு முதலாக ஆரம்பிக்கப்பட்டது மன்னாரினுடைய அடம்பன் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில தான் பெண்களுடைய
முதலாவது போராட்ட தாக்குதல் ஆரம்பிக்கின்றது. சரிதானே? அன்றிலிருந்து தீச்சுவாலை வரை பெரும்பாலும் எல்லா களங்களிலும் பெண் புலிகளின் பங்களிப்பு நீக்கமற்ற நிறைந்திருக்கிறது. அந்த அண்டிலிருந்து தீச்சுவாலை வரைக்கும் மன்னாரிலே இடம்பெண்ண இந்த ஆரம்பித்த இந்த போர்ல இருந்து இந்த வரைக்கும் எங்களுடைய பெண் புலிகள், அதான் சிங்கத்துல ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கத்தையும் நீங்க பிரிச்சு பார்க்கலாம். புலியில ஒருபோதுமே ஆண் புலியையும் பெண் புலியையும் பிரித்து பார்க்கிறாரு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் அப்படி ஒரு வரலாறை கண்ட இனம். எங்களுடைய வரலாறாக ஞாபகம் வைத்திருப்பதற்கான ஒரு பதிவு. மற்றபடி எந்த ஒரு மறுபடியும் தீவிரவாதத்தை தூண்டுவதற்காகவோ மக்களிடையே சிங்கள மக்களுக்கு எதிரான ஒரு கருத்துக்களை தூண்டுவதற்காகவோ நான் இந்த வீடியோவை போடவில்லை. எங்களுடைய வரலாறை தெரிந்து வைத்திருங்கள். எங்களுடைய வரலாறு எங்களுடைய எதிர்காலத்தை மாற்றும். அதை தெரிந்து வைத்திருங்கள். எங்களுக்காக உயிர் திறந்த எங்களுடைய அக்காமார் அண்ணாமாரை வாழ்க்கையில மறக்க கூடாது. நான் அதே சிங்களீஸுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் அதே சிங்களீஸுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஆம், அதே மாதிரி உங்களுடைய வீரர்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். செபலியோ செபலு என்று சொல்லுகிற வார்த்தைகள் பிழை. ரணவிருவோன்று அவர்கள் சொல்லிக் கொள்ளட்டும். எங்களுக்கு அவர்கள் எதிரிகள். ஆனால் மனசிலே மிகவும் தெளிவான ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய போராட்டவாதிகளும் போராட்டக்காரர்கள் தான். எங்களுக்கு எங்களுடைய அண்ணாக்களும் அக்காக்களும் என்னுடைய அப்பாவும் இந்த மண்ணுக்காக இழக்கப்பட்ட ஒரு உயிர். ஆகவே நாங்கள் எங்களுடையவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீர வரலாற்றை நீங்கள் கதையுங்கள். எங்களுடைய வீர வரலாற்றை நாங்கள் இந்த ஒரு போர்ல ஒரு பகுதி மட்டும் வென்றிருக்காது. அவர்கள் வென்றிருப்பார்கள், நாங்கள் வென்றிருக்கிறோம். ஆனால் திட்டமிட்ட ரீதியில 2009ஆம் ஆண்டு உலக நாடுகள் எல்லாமாக சேர்ந்து எங்களுடைய ஒரு தூய புனித போராட்டத்தை இல்லாம பண்ணியிருக்கிறது. இது ஒன்றும் ஜேவிபியினுடைய போராட்டம் இல்லை, ஒரு புனித போராட்டத்தை இல்லாம பண்ணியிருக்கிறது. ஆகவே விடயத்துக்கு வருவோம். இந்திய ராணுவத்துடன் புலிகளுக்கு மோதல் ஏற்பட்ட போது பெண் புலிகளின் முதலாவது உயிர் பலி நிகழ்ந்தது. நினைக்கிறேன் 85களில் தான் சிங்கள ராணுவத்தோட அடிபட தொடங்கினது தனி பெண் புலிகள். ஆனால் இந்திய ராணுவத்தோட தான் முதலாக பெண்களோட கோப்பாய்க்கும் நாவற்குடிக்கும் இடையில் நடந்த சண்டையில் லெப்டினன்ட் மாலதி வீரச்சாவடைந்தார். லெப்டினன்ட் மாலதி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய அக்காவரால் கோப்பாய்க்கும் நாவக்குடிக்கும் இடையில முதலாவது பெண் உருளாந்திருக்கு. அன்றிலிருந்து இன்று வரை ஆயிரக்கணக்கான பெண் புலிகள் வீரச்சாவடைந்துள்ளனர். வீரச்சாவன்றது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. போர்க்களத்துல வீரச்சாவு என்பது அது கடவிலும் மேலால மதிக்கப்பட வேண்டிய ஒரு இழப்பு, ஒரு உயிரிழப்பு. அந்த போர்க்களத்துல அது யாராக இருக்கட்டும், அது நாங்களாக இருக்கட்டும், சிங்களவர்களாக இருக்கட்டும், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. போர்க்களத்திலே நாட்டிற்காக இழக்கப்படுகின்ற தன்னுடைய நாட்டுக்காகவும் தன்னுடைய இனத்திற்காகவும் தன்னுடைய எதிர்கால சந்ததிக்காகவும் இழக்கப்படுகின்ற உயிர் புனிதமான உயிர் தான். அது எங்களுடைய உயிராக இருக்கட்டும், அவருடைய உயிராக இருக்கட்டும். எங்களுடைய இயக்கத்தின் சகல வேலை திட்டங்களிலும் படையணிகளிலும் பெண்களும் இடம்பெற்றுள்ளனர். அது நீங்க பிள்ளைங்க சகலத்திலையும் பெண்கள். அது நீ பொருளாதாரத்துறையா இருக்கலாம், உளவுத்துறையா இருக்கலாம், சகலத்திலையும் பெண்கள் இருந்திருக்கிறார்கள். கடல் மற்றும் தரை கரும்புலிகளாக பெண் புலிகள் பலர் வீரச்சாவம். உங்களுக்கு தெரியும் கேப்டன் அங்கேற்கண்ணி. நேற்றைய தினம் அங்கேற்கண்ணி தான் 38-40 கிலோமீட்டருக்கு தன்னை விட பாரம் கூடிய ஒரு வெடிகுண்டை சுமந்து நீந்தி சென்று அவள் தான் வெடிக்க வைத்து முதலாக கப்பல் ஒன்று கவிழ்க்கப்பட்ட நாட்கள். இவற்றை மறப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஆனால் இவற்றை மறப்பாமல் இருக்கிறதுக்குரிய காரணம், நாங்கள் இவற்றை மறந்து கொண்டு எங்களுக்காக போராடியவர்களை மறந்து கொண்டு துவசமான அரசியல் செய்ய முடியாது. சுமந்திரன் மாதிரி நாங்கள் செய்யப்படுகின்ற அரசியல் எங்களுடைய வரலாறுகளை ஞாபகம் வைத்துக் கொண்டு இனிவரும் காலத்திலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுகளை நான் சொல்லுகிறேன். இல்லை ஒன்று படங்களை போடுகிறேன், நீங்க அந்த படங்களை பார்த்துக் கொள்ளலாம். எழுதியிருக்கிறார்கள், கேளுங்கள். யுத்தத்தை எதிர்கொள்வதிலும் சண்டை செய்வதிலும் எல்லோரிலும் சம அளவிலும் உழைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது தலைவருடைய கோட்பாடு என்னென்றால், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் சமமாக இருக்க வேண்டும். இப்போது கூட நான் கௌசல்யாக்கு சகல உரிமையும் கொடுத்து வைத்திருப்பது காரணம், என்னுடைய கட்சியிலாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை இருக்க வேண்டும். உடல் அளவிலும் மன அளவிலும் எல்லோருக்கும் ஒரே அளவு பலம் தேவைப்படுகிறது. ஆனால் பெண்களுக்கு ஒப்பீட்டளவில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எனினும் போர்க்களத்தில் அத்தனை சிக்கல்களையும் எதிர்கொண்டுதான் அவர்களால் சாதிக்க முடிந்தது. அதாவது ஆண்களை விட அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிகம். யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு சமமாக அடிபட்டிருக்கிறார்கள். மாதவிடாயிலிருந்து அவர்களுடைய பருவகால பிரச்சனைகள் இவ்வளவு விடயங்களை எங்களுடைய சகோதரங்கள் மறந்து அடிபட்டு சித்திருப்பார்கள் என்று சற்று யோசிச்சு பாருங்க. 120 மில்லிமீட்டர் கனரக பீரங்கியை தண்ணீருக்குள்ளால் இழுத்து செல்லும் எங்களுடைய இயக்க அக்காமாருடைய படங்கள். இதுல படங்களை போடுவதா இல்லையான்னு நான் சிந்திக்கிறேன். ஏனென்றால் இவர்கள் நேரத்தில் தீவிரவாதம் என்று சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணலாம். ஜேசு குரு ஓராண்டு வெற்றி நாளுக்கு களமுனைக்கு சென்ற பொதுமக்களுக்கு அவர்கள் படும் சிரமங்கள் தெரிந்தன. அதாவது களமுனைக்கு பொதுமக்கள் சென்ற போதுதான் அந்த பெண்கள் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் விளங்கினது. ஜேசி குரு எதிர்ச்சமர் ஏறத்தாழ 1.5 வருடங்கள் நடைபெற்றது. அனைத்து கால எல்லைகளிலும்
சண்டை நடந்தது. மழையாக இருக்கலாம், வெயிலாக இருக்கலாம், பனியாக இருக்கலாம், இது சகல நேரத்திலும் சண்டைகள் நடந்தது. மழைக்காலத்தில் பதுங்கு குழிகளுக்குள் வெள்ளம் நிற்கும். உங்களுக்கு தெரியும், பதுங்கு குழி என்பது வெட்டுப்பட்டு ஒரு நீட்டுக்கு இங்கிருந்து நல்லூர்லேருந்து யாழ்ப்பாணம் வரைக்கும் வெட்டுப்பட்டு பதுங்குழி போகும். ஒரு இடத்துல தண்ணி இறங்கிச்சேன்னா முழு இடம் தண்ணி நிற்கும். அவளது தண்ணிக்குள்ளையும் சதுப்புக்குள்ளையும் நாள் கணக்காக நின்று அடிபட்டிருக்கிறார்கள் எங்களுடைய அக்கா. ஞாபகிச்சு கொள்ளுவோம். மழை பொழிய பொழிய சண்டை நடக்கும். நெஞ்சளவு தண்ணீருக்குள் நாள் முழுவதும் நின்று சண்டை செய்திருக்கிறார்கள். அனைத்து பதுங்கு குழிகளும் அவர்களே வெட்டினார்கள். ஜேசிக்குரு எதிர்ச்சமரின் போது உடல் உழைப்பு மிக மிக கடினமாக இருந்தது. பதுங்கு குழி அமைப்பதும், அணைகள் அமைப்பதும், காப்பரன்கள் அமைப்பதும் மிக கடுமையான வேலைகள். தமக்குரிய அனைத்து வேலைகளையும் அவர்களே தான் செய்தார்கள். பின்வாங்கி வர வர புதிய காப்பரன்கள் அமைக்க வேண்டும். அதே நேரம் முன் செல்லுகின்ற போது இருக்கின்ற காப்பரன்களை பாதுகாத்துக் கொண்டு புது புது காப்பரன்களை அமைக்க வேண்டும். தங்களுக்கான சகல நிர்வாக வேலைகளை கூட அவர்களே தான் செய்கிறார்கள். மருத்துவர்களாகவும் சாரதிகளாகவும் பெண்களே இருக்கிறார்கள். களமுனை கட்டளை தளபதிகளாகவும் அவர்கள் இருந்து வழி நடத்துகிறார்கள். எமது தமிழ் சமூகத்தில் இது முக்கிய திருப்பு முனைதான். ஆனால் இம்மாற்றம் தனியே போராளிகளுக்கு மட்டும் பொருந்தி போவதும் சமூகத்தில் இன்னும் பெரிய அளவில் மாற்றம் வராததும் ஒரு சாபக்கேடு. இந்த மாற்றம் போராளிகளுக்கு மட்டும்தான் வந்திருக்கிறது. எங்களுடைய சமூகத்தில் இப்போது வாழ்கின்ற பெண்களுக்கு இல்லை. இது என்ன வாசிக்கிறேன், வலிக்கிறது, ஆகவே வாசிக்கிறேன். முன்பு ஆண் போராளிகளின் அணிகளுடன் பெண் போராளிகளின் அணிகளும் கலந்து தாக்குதல் மேற்கொண்ட நிலை ஒரு கட்டத்தில் தனித்து தாக்குதல் நடத்த நிலைக்கு வளர்ச்சி அடைந்தது. முக்கிய மரபு வழி எதிர்ப்பு சமறுகளில் அவரவர் பகுதிகளை அவரவரே தனித்து பாதுகாத்து சண்டை செய்தனர். எதிரியின் பிரதேசத்துக்குள் ஆழ ஊடுருவி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் கூட பெண் புலிகளால் தனித்து செய்யப்பட்டன. முக்கியமாக தரைக்கரும்புலி தாக்குதல்கள் சில அவ்வாறு நிகழ்த்தப்பட்டன. இறுதியாக நடந்த தீச்சுவாலை முறியடிப்பு சமரில் பெண் புலிகளின் பங்களிப்பு அளப்பெரியது. தளபதி கேர்னல் பால்ராஜின் கூட்டுப்படி முறியடிப்பு சமரில் பங்கு பெற்றி அந்நடவடிக்கையை முறியடித்தவர்களில் 60% பெண் போராளிகள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று தமக்கென சிறப்பு படையணிகளையும் கனரக ஆயுத படையணிகளையும் கொண்டுள்ள மகளிர் படையணி கடலிலும் தன் பங்கை சரிவரச் செய்துள்ளது. ஆட்லடிகள் வரை சகல கனரக ஆயுதங்களையும் பயன்படுத்தும் மகளிர் அணிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இது போராட்ட காலத்தில் எழுதப்பட்ட பத்தி இப்போதுதான் என்னுடைய கையில் கிடைத்திருக்கிறது. எங்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்திலே தொடக்கத்தில் மருத்துவ உதவிகளாகியும் பரப்புரை மற்றும் வெளியீட்டு உதவிகளாகவும் இருந்த பெண்களின் பங்களிப்பு 1985 இராணுவ பங்களிப்பாக பரிணமித்தது. இன்று தவிர்க்கவே முடியாதபடி அவர்களின் பங்களிப்பு எங்கும் வியாபித்திருந்திருக்கிறது. 2 தசாப்த நிறைவில் எங்களுடைய அக்காமாரின் மகளிர் படையணிகளை பற்றி எழுதியிருக்கிறார்கள். எங்களுடைய அக்காமாருடைய மகளிர் படையணி தோற்றம் கொண்டு 5 ஆண்டுகள் நிறைந்த நிலையில் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் பலாலி பகுதி காப்பரன் தொகுதிகளில் பெண் போராளிகளுக்கென தனித்த பகுதிகளை ஒதுக்கியிருந்தார். கோழியின் சிறகுகளுக்குள் குஞ்சுகள் இருந்த காலம் முடிந்து போனது. இது குஞ்சுகளின் காலம். எப்படி எழுதப்பட்ட வரிகள். கோழிகளின் சிறகுகளுக்குள் குஞ்சுகள் இருந்த காலம் முடிந்து போயிருக்கிறது. இப்போது இது குஞ்சுகளின் காலம். மறுபடியும் இது குஞ்சுகளின் காலமாக மாறும். நாங்கள் அரசியல் ரீதியாக இழந்தவற்றை மறுபடியும் பெறுவோம். ஆனால் சிங்கள மக்களோட சண்டை பிடித்தல்ல. எங்களுடைய அரசியல் சிங்கள மக்களையும் தமிழ் மக்களையும் இணைத்தவாறு எங்கள் வரலாறுகளை நாங்கள் சொல்லிக்கொண்டு எதிர்காலத்திலே மீண்டும் ஒரு யுத்தம் வராத மாதிரி நாங்கள் அரசியல் செய்வோம். அதில் எந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வீடுகளும் தோட்டங்களும் தோப்புகளுமாக உள்ள பலாலி பகுதியில் எந்த மதிலுக்கு பின்னால், எந்த வாழை மரங்களிடையே, எந்த வடலியின் மறைவில் எப்போது ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து நிற்கும் என்று எவருக்கும் தெரியாது. இரவு பகல் என்றில்லாமல் எப்போதுமே விழிப்பாக இருக்க வேண்டிய இடம் அது. பலருக்கு இதுவே முதற்களம். இது பெண் போராளிகளின் பகுதி என இராணுவத்தால் இனங்காணப்பட்ட இடங்களிலே ஓயாமல் முன்னேறுவதும் தொந்தரவு தாக்குதலும் தான் அதிகம். இத்தகைய தொடர் சம்பவங்களால் சோர்வடையாமல் பெண் போராளிகளுக்கு தெம்பூட்டியது தலைவர் அவர்கள் சொல்லிவிடுகின்ற நம்பிக்கையான வார்த்தைகளும் உத்திகளும் தான். 1990ஆம் ஆண்டு இறுதி பகுதியில் பாரிய முன்னேற்ற முயற்சி ஒன்றினை படையினர் மேற்கொண்டனர். கேப்டன் அஜித்தாவின் வழிநடத்தலில் பெண் போராளிகளின் 4 மணி நேரமாக எதிர்ச்சமராடி முன்னேற்ற முயற்சியை முறியடித்தனர். எதிரிகள் பலரை வீழ்த்தியதோடு M203 பிஸ்டல் உட்பட வேறு சில ஆயுதங்களையும் ஒரு இராணுவத்தின் சடலத்தையும் கைப்பற்றினர். முதலாக தனித்து போரிட்டு பகைவரின் ஆயுதம் எடுத்த சமரை தலைமையேற்று நடத்திய பெருமை கேப்டன் அஜித்தாவிற்குரியது.
தமிழீழ போராளிகள், பெண் போராளிகள் 1986 ஆண்டில் மன்னார் ஸ்ரீலங்கா காவல் நிலையம் மீதான தாக்குதல், தள்ளாடியிலிருந்து முன்னேறி வந்த ஸ்ரீலங்கா படையினரை அடம்பனில் இடைமறித்து தாக்குதல், 1987 ஜாழ் தொலைத்தொடர்பு நிலையம் மீதான தாக்குதல், மயிலிட்டி அணை சிறுதளம் மீதான தாக்குதல், ஆண் நபராளிகளின் வழிநடத்தலில் களமாடி சிறிதாக போராட்டலை வளர்த்துக் கொண்டிருந்த பெண் போராளிகளுக்கு இந்திய ராணுவ காலம் திறந்த பல்கலைக்கழகமானது. இந்திய ராணுவத்துக்கு தான் செம்மையாக கொடுத்த காலம். வாசிக்கிறேன் கேளுங்க. கல்லுண்டாய், வட்டுக்கோட்டை, சித்தன்கேணி, சங்கானை, சண்டிலிப்பாய், தொட்டிலடி, பொன்னாலை, மாசியப்பிட்டி, கோப்பாய், நீர்வேலி போன்ற பல இடங்களில் இந்திய இராணுவத்தினரின் ஏராளமான தாக்குதல்களை எதிர்கொண்டு பதிலடி கொடுக்கும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்தது. சூழலை நன்கறிந்த போர் அனுபவமுள்ள ஆண் போராளிகளுடன் 4-5 பேர் கொண்ட சிறு சிறு குழுக்களாக பிரிந்து சமராடிய நாட்கள் அவை. முன்னேறி வந்த இந்திய ராணுவம் கல்லுண்டாய் வெளியில் தளம் அமைத்து நிலை கொண்டது. லெப்ட் கர்னல் ஜொனியின் தலைமையில் பெண் போராளிகளும் புறப்பட்டார்கள் தளத்தை தாக்கி அளிக்க. 2 இரவுகள் முயன்று 3ஆம் நாளிரவு பலத்த எதிர்ப்புகளின் நடுவே தளத்தை நெருங்கினார்கள். காப்புகளற்ற வயல்வெளிகளிலே புலிகள், வரம்புகளை விட்டு தலையை உயர்த்தியவர்களின் நெற்றிகளில் விழுந்தது சூடு. கடும் மோதலின் பின் தளத்தை தகர்த்து, எங்களுடைய வெற்றி அல்ல, எங்களுடைய நெத்தி அல்ல, இந்திய இராணுவத்தின் நெத்திகளிலே விழுந்த சூடு. கடும் மோதலின் பின் தளத்தை தகர்த்து எதிரிகளின் ஆயுதங்களை அள்ளி எடுத்தவர்களை ஒருவரவர் மற்றவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். 3 நாட்களாக சேற்று வயலில் கிடந்ததால் உடல் முழுவதும் சேறு. எங்களுடைய பெண்கள் இப்போதெல்லாம் நாங்கள் மேக்கப் போட்டுக் கொள்கிறோம். ஒவ்வொரு மேக்கப் சென்டரும் யாழ்ப்பாணத்தில் புதிதாக முளைக்கிறது. ஆனால் எங்களுடைய வரலாறு இது. அதை நீங்கள் தெரிந்து கொண்டு சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கை, நாங்கள் இப்போது இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் அதுக்கு யாரோ ஒருவருடைய உயிரை இழந்துதான் இவற்றை வேண்டியிருக்கிறோம். பெண் போராளிகளிடம் வந்த லெப்ட் கர்னல் ஜொனி என்ன யாருன்னு சொன்னால், ஜொனி என்று சொல்லப்படுவதா ஜொனி மிதிவடி என்று வந்தது. சாதாரணமான மிதிவடி கணுக்கால் வரைக்கும் தான் போகும். ஜொனி தயாரித்த மிதிவடி இடுப்போட போகும். பிள்ளைகள் போய் குளித்து விட்டு கொஞ்சம் ஓய்விடுங்கோ, அடுத்த சண்டைக்கு போக வேண்டும் என்று சொல்லி முடிப்படக்கிடையில் வந்த செய்தி, சங்கானைக்கு ஆமி வந்துட்டான். இராணுவத்தோடு மட்டுமல்ல, போராட்டம் இயற்கையோடும் தான். எங்களுடைய பெண் போராளிகள் 1990ஆம் ஆண்டு பலாலி பகுதியில் நிலை கொண்டிருந்த பெண் போராளிகள் ஒரு பகுதியினர் கொக்காவில் உள்ள ஸ்ரீலங்கா படைத்தளத்தை தாக்குவென வெண்ணிக்கு வந்துவிட்டனர். பெண் போராளிகளுக்குரிய இலக்குகள் தலைவர் அவர்களால் தனித்து பிரிக்கப்பட்டன. சண்டை தொடங்கியது. தமக்கு ஒதுக்கப்பட்டிருந்த பகைவரின் காப்பரனை மின்னல் வேகத்தில் அழித்து உள் நுழைந்தனர் பெண் போராளிகள். நான் ஆமி என்ற பாயிண்ட்ல நிற்கிறேன். வானலையில் வந்தது மேஜர் சஞ்சிகாவின் குரல். கேட்க உங்களுக்கு இந்த மயிர் கூச்சரியமாக இருந்தாள். ஜோதிச்சு பாருங்க, கௌசல்யா மாதிரி உண்டு. நினைக்கவே கண்களால் கண்ணீரோடு என்னுடைய உயிர் இருக்கும் வரைக்கும் என்னுடைய அக்காமாருக்கு நான் வாழ்க்கையில துரோகம் செய்ய மாட்டேன். எனக்காக செத்தவர்களுக்கு இந்த என்னுடைய கண் கலங்குகிறது, என் உயிர். அது நான் சிங்கள போராளிகளுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்காக போராடியவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள். என்னுடைய தெய்வங்களுக்கு எப்போதுமே நான் மரியாதை செலுத்துவேன். என் உயிர் இந்த உடம்பில் இருக்கும் வரைக்கும் நான் வாழ்க்கையில் என்னுடைய சகோதரங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். இதை கேட்கும் போதே கண் கலங்குகிறது, வாசிக்க எனக்கே கலங்குகிறது. நான் ஆமி என்ற பாயிண்ட்ல நிற்கிறேன். வானலையில் வந்தது மேஜர் சஞ்சிகாவின் குரல். அடுத்தடுத்து காப்பரன்களை கைப்பற்ற வேண்டிய ஆண் போராளிகளின் அணிக்கு பொறுப்பாக போன தளபதியால் நம்பவே முடியவில்லை. ஆனால் சஞ்சிகா இப்படி செய்யக்கூடியவர் தான் என்பது இவருக்கு தெரியும். உண்மையிலேயே மேஜர் சஞ்சிகாவின் அணி உள்நிற்பதை உறுதி செய்த தளபதி பக்க காற்பரன்கள் பிடிபடாத நிலையில் ஒரு அணி தனித்து நிற்பதன் ஆபத்தை உணர்ந்து தாக்குதலை வேகப்படுத்தினார். அதாவது எங்களுடைய அக்காமார் அடிச்சு உழுக்க போயிட்டாலே எங்களோட பிடியில் அண்ணாமார் அப்பவும் வெளியால தான் நிற்கிறாங்க. களங்களில் சஞ்சிகா ஒரு புயல் தான். அவங்களெல்லாம் செத்துட்டாங்க. எங்களுக்கு யாரென்றே தெரியாது. அந்த அக்காமாரையும் அந்த அண்ணாமாரையும் எங்களுக்கு யாரென்றே தெரியாது. நாங்கள் கதவடைப்பு போராட்டம், மக்களை ஏமாற்றுகிற போராட்டம், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான இனத்துல பறந்திருக்க வேண்டும் சொல்லி யோசிச்சு பாருங்க. மிகுந்த கவலையோடு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான இனத்துல நாங்கள் பிறந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட எங்களுக்காக உயிர் துறந்தவங்களுடைய படங்களை வீட்டில் வைத்து கும்பிடுவதற்காவது போராடி பெறக்கூடிய மனம் கூட எங்களுக்கு இல்லை. நாங்கள் ஐநாவில் அவங்க கடைசி நேரம் புல்டோசர்ல கொண்டு யோசிச்சு பாருங்க, சற்று சரணடைந்த போராளிகளை கொண்டு உயிரோட மண் போட்டு புதைக்கல மனம் எப்படி அழுதிருக்குமடா. சற்று யோசியுங்கள். இந்த கடையடைப்பு செய்கிற ஆக்களுக்கும் கள்ள அரசியல் செய்வவனுக்கும்
சற்று மனத்தை சற்று ஒரு கணம் நீங்கள் உங்கள் கண்களை மூடி சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய அக்கா அக்கா தம்பி அண்ணா அண்ணால் எப்படி எங்களுக்கு உடம்பு எரியும், எப்படி கவலையா இருக்கும். நான் தந்தையை இழந்தவன், அதனால் அழுகிறேன். அந்நிய இராணுவங்களாலும் சமூக விரோதிகளாலும் சூழப்பட்டிருக்கும் இடம் ஒன்றில் ஒரு பெண் ரகசிய ஆயுத நடவடிக்கைகள் ஈடுபடுவது மிகவும் சிரமம். ஈழத்தின் தெற்கு பகுதியின் இந்நிலையை புரிந்து கொண்ட விடுதலை புலிகளின் மகளிர் பிரிவினர் தம்மை யாரென இனங்காட்டிக் கொள்ளாமல் இயங்கிக் கொண்டிருந்தனர். லெப்டினன்ட் அனிதாவும் தன்னை வெளிப்படுத்தாமல் தாயத்துக்கான பணிகளில் ஈடுபட்டார். அனிதாவின் வேலை மட்டக்களப்பு மாவட்டம் எங்கும் விரிவாக்கப்பட்டது. இருவேறு பண்பாடுகளை கொண்ட தமிழ் எவ்வளவு தெளிவாகவும் நன்றாகவும் இவற்றை எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். இருவேறு பண்பாடுகளை கொண்ட தமிழ் இஸ்லாமிய சமூகத்தவரிடையே பொதுவான அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் விவசாயிகள், தொழிலாளர்கள், வணிகர்களின் எளிமையான வாழ்வை புரிந்து கொண்டு அவர்களில் ஒருவராகி நிதானத்துடனும் கவனத்துடனும் செயலாற்றத் தொடங்கினார் அவர். இந்திய இராணுவ வருகையின் பின் அனிதாவின் சேத்திரம் அம்பாறைக்கும் தேவைப்பட்டது. வேலைகள் விரிவாக்கப்பட்டன. எடுத்த பணியை முடிப்பதற்காக பல தடவைகள் பல படைத்தளங்களை கடந்து அம்பாறைக்கும் மட்டக்களப்புக்குமாக அவர் போய் வர வேண்டியிருந்தது. அம்பாறை மட்டக்களப்பு பெண்களுக்கு இப்போது நெஞ்சம் குளிரும். நீங்களும் ஒரு வீர இனத்தில் பிறந்த உங்களுடைய சகோதரங்கள், அக்கா, அம்மா, நீங்கள் நான் என்னுடைய சகோதரங்களை இழக்கவில்லை, என் தந்தையை இழந்தவன். நான் யாருக்காகவுமே அழுததே இல்லை. இதுவரைக்கும் போய் எந்த மாவீரர் தினங்களிலுமே நான் ஏதாவது செய்கிறேன் என்று செய்தவன் இல்லை. மனத்திலேயே அந்த காயம் இருக்கிறது. என் தந்தையை ஒரு தடவையாவது பார்க்க மாட்டான் என்ற வழி இருக்கிறது. மீண்டும் அதைவிட ஒரு நல்ல செய்தி கிடைக்காதா, தலைவர் இருக்கிறார் என்று யாராவது சொல்ல மாட்டானான்னு நினைத்தே சாகலாம் என்பதுதான் என்னுடைய போராட்டத்தின் உச்சகட்டம். ஆனால் இந்த அரசியலில் நான் நிற்பது என்னுடைய இனத்திற்காகவும் அல்ல, என்னுடைய இனத்துக்காக இழக்கப்பட்டவர்களுக்காக, என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய அக்காமாருக்காகத்தான் நான் நிற்கிறேன், என்னுடைய அண்ணாமாருக்காக தான் நிற்கிறேன். யார் யாரெல்லாம் செத்தீங்களோ எனக்கு எங்களுக்காக, யார் யார் இந்த குரலை நீங்கள் அடுத்த லோகத்துக்கு போகாம ஆவியாக கேட்டுக்கொண்டீர்களோ, என் உடம்பிலிருந்து உயிர் பிரியும் வரைக்கும் நான் என்னுடைய போராட்டத்தில் இழக்கப்பட்ட ஒரு உயிருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன். இது என்னுடைய உடல் மீதும் உயிர் மீதும் சத்தியம். தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பகைத்தடங்களை கடந்து போய் வருகின்ற அனிதா 1988 11/28 நான் பிறந்த தேதி அன்று காட்டி கொடுக்கப்பட்டு, வாசிக்கிறேன் கேளுங்கள், காட்டி கொடுக்கப்பட்டு நெஞ்செல்லாம் எரிகிறது. தேச துரோகிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டு இழுத்துச் செல்லப்படும் வழியிலேயே சயனைட் அருந்தி தன்னை அழித்துக் கொண்டார். எனக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தால் அனிதாண்டு பேர் வைப்பேன். அனிதாண்டு பேர் இருக்கிறவர்கள் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் உங்களுடைய பேர் சாதாரண பெயர் அல்ல. ஈழத்தின் தெற்கில் உதிர்ந்த முதல் வித்து லெப்டினன்ட் கேர்னல் அனிதா. தமிழீழ பெண் போராளிகள் கள்ளீச்சையிலிருந்து வெளிக்கந்த நோக்கி காவல் உலா போகும் ஸ்ரீலங்கா படையினர் மீது தாக்குதல் செய்வதென முடிவெடுக்கப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சில போராளிகளை கொண்ட குழுவின் தலைவியாக மேஜர் வளர்மதி, குழுவில் ஒருவராக இரண்டாம் லெப்டினன்ட் நிலா. வளர்மதி, நிலா, பெயர்களை கேளுங்கள். நிலாவும் வளர்மதியும் உயிர் நண்பிகள். இருவரின் உரையாடலும் நகைச்சுவை இழையோடும். இருநாள் பயணம், தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுத தடபாளங்களோடு பயணம் தொடர்ந்தது. அருவிகள், மலைகள் கடந்து நீண்ட பயணத்தின் முடிவில் தாக்குவதற்காக நிலையெடுத்தனர். ஊர்திகளில் வந்த ஸ்ரீலங்கா படையினர் மீது 20 நிமிடங்கள் வரை நீடித்த தாக்குதலில் கொல்லப்பட்ட இராணுவத்தின் உடல்களை கைவிட்டு ஏனையோர் காடுகளுக்குள் தப்பி ஓடினர். படையினரின் ஜீப் ஒன்றும் உளவு இயந்திரம் ஒன்றும் சேதப்படுத்தப்பட்டது. LMG உட்பட கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களோடு மாவீராங்கனையான 2ஆம் நிலாவின் வித்துடலையும் சுமந்தபடி. வலிக்கிறதாயா? எனக்கு வலிக்கிறது. கண்கள்ல தண்ணீர் தாங்கியலாத அளவுக்கு முட்கிறது. இந்த வாசிக்கிற திரும்ப கேளுங்கோ. LMG உட்பட கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களோடு மாவீராங்கனையான 2ஆம் நிலாவின் வித்துடலையும் சுமந்தபடி மறுபடி மலைகள், அருவிகள் கடந்து தொடர்ந்து கொண்டிருந்தது பயணம். வலிக்கலையா? வலிச்சா நீயும் தமிழன். தமிழீழ பெண் போராளிகள் காரொருளில் தம்மை உருமறைத்தபடி இருளோடு இருளாக வயல் வரம்புகளுடன் சில உருவங்கள் ஊர்ந்தன. பூநகரிலிருந்து ஸ்ரீலங்கா படையினரின் தேடொலிகள் உயிர் பெற்றது. இந்த பராட்டோச்சன் அடிப்பார்கள், அடித்தால் அது ஒரு 10 மினிட்டுக்கு ஏர்ல நின்று ஃபுல்லா லைட்டாக இருக்கு. பூநகரிலிருந்து ஸ்ரீலங்கா படையினரின் தேடொலிகள் உயிர் பெற்றது. அவை மண்ணோடு ஒன்றின. தேடொலி வேறு திசை திரும்பியது மறுபடி ஊர்ந்தன. எனினும் ஐயம் கொண்ட பல படையினர் ரவை மழை பொழிந்தனர். ஓசை ஏதும் எழுப்பாமல் காயப்பட்ட தோழிகளை தமது தங்ககம் வரை சுமந்து வந்த வேவு புலிகள் அவசர முதலுதவி சிகிச்சையில் இறங்கினர். நீர் தேங்கி நிற்கும் வயல்களில் இரவுகளில்
ஊர்ந்து போவதால் உடல் முழுவதும் சேறு அப்பும் நீர்தங்கி நிற்கும் வயல்களில் இரவுகளில் ஊர்ந்து போவதால் உடல் முழுவதும் சேறு அப்பும். சென்ற பணி முடித்து திரும்பும் வரை சேறுதான் அவர்களுக்கு போர்வை. நல்ல குளிர் இரவுகளில் பூநகரி கடலை நீந்தி கடந்து படையினரின் கண்களில் படாமல் கரையேறி நாகதேவன் துறை கடற்படை தளத்தை கூட தம் வேவு கண்களிலிருந்து விட்டு வைக்கவில்லை இவர்கள். தனித்த வேவு பாதை கேப்டன் தேனிஜாவின் கனவு அது. அவர் விழிமூடி ஒரு வருடத்தில் நனவானது. பூநகரி படைத்தளம் மீது தவளைகளென புலிகள் பாய்ந்த போது தனித்தனியாக தாம் எடுத்த வேவு பாதைகளால் கேப்டன் துளசிராம், லெப்டினன்ட் முகுந்தாவும் அணிகளை வழிநடத்தி களம் புகுந்தனர். தமிழீழ பெண் போராளிகள் 1992ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 1ஆம் திகதி அன்று தரைப்படையில் இருந்து 30 பெண் போராளிகள் கடலுக்குள் குதித்தார்கள். தலைவர்கள் அவர்கள் கடல் புலிகளுக்குரிய பயிற்சி திட்டங்களை வரையறுக்கும் போது நீச்சல் போட்டி ஒன்றை வைத்தார். ஆண்கள் 3 கடல் மைல்களையும் பெண்கள் 2 கடல் மைல்களையும் அடிப்படையில் முடித்திருக்க வேண்டும். ஆனால் நீச்சலுக்கான விருதை பெறுவதாயின் ஆண்கள் 5 கடல் மைல்களையும் பெண்கள் 3 கடல் மைல்களையும் நீந்தி முடிக்க வேண்டும். பெண்கள் 5 கடல் மைல்கள் நீந்தி முடித்தார்கள். தலைவர் அவர்களிடம் வந்து சிறப்பு பரிசுகளை கூட பெற்றுக் கொண்டார்கள். 1995ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஸ்ரீலங்கா கடற்படையின் முன்னாள் மாலுமிகள் உட்பட 128 பயணிகளை சுமந்து வந்த ஜரிஷ்மோனா கடற்புலிகள் மகளிர் படையணியால் வழிமறிக்கப்பட்டு முல்லைத்தீவு கடற்பரப்பில் தடுத்து வைக்கப்பட்டது. கடற்புலிகளின் இலக்கு ஜரிஷ்மோனா அல்ல, இது இறாலை மகளிர் படையணி தக்க வைத்துக் கொண்டது. அவ்வளவுதான். இறால் தேடி சுறாக்கள் புறப்பட்டன. தேடி வந்த சிங்கள கடற்படையினரின் 2 சுப்படோரா படகுகள் கடற்புலிகளால் மூழ்கடிக்கப்பட்டன. நவீன ராடர் கருவிகளும் நவீன பீரங்கிகளும் கைப்பற்றப்பட்டன. 20 படையினரை காணவில்லை என சிங்கள அரசின் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இத்தனைக்கும் ஏதுவான ராளை கடற்புலிகள் மகளிர் படையணி தன் தூண்டிலில் தக்க வைத்திருந்தது. கடற்சமரில் முத்திரை பதித்திருந்தது. காடு பெருங்காடு சிறுத்தைகள் போல் ஓசையின்றி நகர்ந்தார்கள் அவர்கள். ஒட்டவட்டிய முடி, பார்வையில் கூர்மை, பலமான உடலமைப்பு, பார்த்தாலே தெரியும் இவர்கள் எமது சிறப்பு படையணியினர் என்பது. முன்னணியில் நகர்ந்த மேஜர் மாதங்கிக்கு வெளிப்புறத்தே நடக்கும் பெருஞ்சண்டையின் ஓசைகள் கேட்டுக்கொண்டிருந்தன. மணலாற்றில் உள்ள 5 படத்தளங்கள் ஒரே நேரத்தில் விடுதலை புலிகளால் தாக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. ஸ்ரீலங்கா இராணுவத்தினரும் மிக விழிப்புடன் இருந்ததால் வெளிப்புற காப்பரனிலே கடும் மோதல் வெடித்திருந்தது. மேஜர் மாதங்கியின் அணியோ தளத்தினில் ஊடுருவி ஆட்லரி ஏவுதளத்தை குறிவைத்து நகர்ந்து கொண்டிருந்தது. போகும் வழியிலேயே சண்டை தொடங்கிவிட்டது. இடைவெளியில் இவர்களை கண்ட இராணுவம் சுட இவர்களும் சுட்டவாறே நகர்ந்தனர். முடிந்தவரை பெண்களை பற்றி வாசித்துக் கொண்டிருக்கிறேன். முடிந்தவரை சண்டையை தவிர்க்க முயன்றும் முடியாமல் போனதால் சண்டையிட்டபடியே ஆட்லரி தளத்தினை நெருங்கியது அணி. இவர்கள் சுட்டு வீழ்த்த புட்டீசல் போல் படையினர் வந்து கொண்டே இருந்தனர். ரவைகள் முடியும் வரை சண்டை நடந்தது. ரவைகள் முடிந்த பின்பும் சண்டை நடந்தது. சுடுகலன்களும் கைகளாலும் கால்களாலும் சிங்கள இராணுவத்தினரை அடித்து வீழ்த்தியவாறும் இழுத்து விழுத்தி மரங்களோடு மோதியவாறும் நிலைமையை தொடர்ந்து தம் கட்டுப்பாட்டில் வைத்தபடியே ஆட்லரியை தகர்த்தார்கள் அவர்கள். தமிழீழ பெண் போராளிகள், பெருமதி மிக்க 175 வீராங்கனைகளின் உயிர்கள், 566 தூக்கமற்ற இரவுகள், மழைக்காலங்களிலும் நனைந்தவாறும் நீர் நிறைந்த பதுங்குகுழிகளோடு கழிந்த நாட்கள், வெயில் காலங்களில் நாவரண்டு மர இலைகளில் வழியும் பனிநீரையும் விடாது சேகரித்து குடித்த நாட்கள், ஸ்ரீலங்கா படையினர் நகரும் திசைகளில் எல்லாம் பதுங்குகுழிகளை அமைத்தவாறு நகர்ந்த நாட்கள், நீண்ட தொலைதூர சுமை தாங்கிய நடைப்பயணங்கள், ஓயாத சண்டைகளால் உண்டான உடற்களைப்பு, எல்லாவற்றையும் கடந்து ஓயாத விழிப்புடன் 2ஆம் லெப்டினன்ட் மாலதி படையணி போரிட்டது. ஜேசுகுரு எதிர் நடவடிக்கை களத்தில் நெடுங்கணியில் ஆரம்பமாகி புளியங்குளம், புதூர், மன்னாங்குளம், மாங்குளம், வன்னிவிளாங்குளம் என்று போய் கடைசியில் அம்பகாமம் வரை களம் நீண்டு கண்டது. இவ்வளவு தூரம் அடிபட்டு இருக்கிறோம். போர் அனுபவம் மிக்க பழையவர்கள் போர்க்களத்தில் வைத்த புதிய போராளிகளுக்கு சண்டை பழக்கிய களம் அது. கலைந்து செல்லும் பட்டி போல கண்ணில் பட்ட திசைகள் எல்லாம் முன்னரங்க காப்பரன் வரிசையை கடந்து ஓட முற்பட்ட இராணுவத்தினரின் கால்கள் பறந்தன. விழுந்தவரின் உயிர்களும் பறந்தன. தப்பியோடும் திசையெல்லாம் வேறு வடிவங்களில் வைக்கப்பட்டிருந்த மிதிவடிகள், பொறிவடிகள், சூழ்ச்சி அமைப்புகள் எல்லாம் லெப்டினன்ட் கேர்னல் பொன்னம்மான் கன்னிவேடு கூட தமிழீழத்தை எண்ணிக்கும் தலைவனின் உழைப்பை தெரிவிக்கிறான். இதை ஏன் போடுகிறேன் என்றால், நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு தமிழினம், ஆனால் இப்போது முழுவதுமாக மறந்து முழுவதுமாகவே இழந்து விட்டிருக்கிறோம்.
மீண்டும் எங்களுடைய வரலாற்றை நினைவு கொண்டு சிங்கள தமிழ் மக்களுடன் ஒற்றுமையாக முஸ்லிம் மக்களுடன் ஒற்றுமையாக வாழ்வதற்காகவும் மறைந்தவர்களுக்கான ஒரு ட்ரிபியூட் என்று சொல்லுவார்கள், ஒரு என்ன சொல்வது, ஒரு காணிக்கையாக தான் இந்த வீடியோவை விடுகிறேன். எந்த தெளிவாக சொல்லுகிறேன், எந்த තීව්‍රවාද නෝකතුடன் இந்த කාණිකේ வெளியிடுவேன். ඉසි ටෙරරිස්ට් අයිඩියා එකක් නෑ මේ වීඩියෝ වලට. හැබැයි ඔබතුමාලට ඕන නම් ආව රස කරලා තියන්න පුළුවන් හිරේ. Thank you so much, Dr. Ramnaj.